கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ட்டு ஒரு நியூஸை போட்டாங்க. அப்போ மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்தது பாருங்க. அப்போ எங்கள் வீட்டில் என் தம்பிலாம் உனக்கு கன்ஃபார்ம் காலேஜ் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக லீவுன்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வெட்டியாக இருக்கும் மெத்திக்கு போய் செடி என்னாச்சு அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே துளிர் விட்டு இருந்தது. நானும் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்போ தான் கவனிச்சேன், செடியில் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சிலாம் விட்டு இருந்தது. நான் வந்து மெத்தை சைடு ஒரு வாரமாக வரவே இல்லை. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மெத்தைக்கு போனால் வழுக்க ஆரம்பிச்சிடுது. பார்த்தாலே தெரியும் நிறைய பாசிலாம் இருந்தது. அதை என்றைக்கு க்ளீன் பண்ணணும்னு தெரியல. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடணும், இல்லைனா வழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவர் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூலாம் விட்டு இருந்தது, பிஞ்சியே விட்டு இருந்தது. நான் பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம வச்சது வளர்ந்துடுது அப்படிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா தான் தெரியுது, அங்கே வந்து ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலி வந்து பிடுங்கி போட்டிருக்கு. என்னன்னே தெரியல, இந்த எலி தொல்லை தாங்கவே முடியல. அப்பப்போ வந்து பிடுங்கி போட்டு போயிட்டே இருக்குது. நானும் நட்டு விட்டுட்டே இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் இப்போல்லாம் வந்து மோஸ்ட்டாக வீடியோ போடுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எது பண்ணாலும் இப்போ சம்திங் நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வந்து அது ஜாலிக்கு பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த இடத்துல கஷ்டமாகுது. ஸோ நான் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். சில டைம் நம்ம தானே பண்ணுறோம், இது நம்மளுடைய இது தானே, நம்ம வாழ்க்கை நம்ம வாழாமல் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு சைலண்ட்டாக போக முடியாதுல்ல அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இல்லை போடுறேன். நான் இப்படி சொன்னோடனே அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு விஷயன்ட்டு இதெல்லாம் போய் இது பண்ணிகிட்ருக்க அப்படின்வாங்க. பட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மனசே. எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மனசு தான். அவங்க புரிஞ்சுப்பாங்களோ புரிஞ்சுக்கலையோ, ஆனால் இது என்னுடைய கருத்து. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். அவங்க என்ன சொன்னாலும் சரி ஸ்பாட்டிவர் நமக்கு வந்து எடுத்தோன்னே எல்லாமே குட்டாக கிடைக்காதுல்ல. கொஞ்சம் நெகட்டிவ், கொஞ்சம் கலாய்க்கிறது அந்த மாதிரி வரும் தான். அதெல்லாம் தாண்டி வந்து ஏதோ ஒன்று பண்ணி சாதிக்கணும். நான் இதை சாதிச்சு தீருவேன்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெரண்டை செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு இருந்தது. அதுவும் பார்த்துட்டு சங்குப்பூ செடி ஒன்று வச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் தான் வச்சேன். ஆனால் இப்போ நல்லா